பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வரும் என்று 10ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பண்டிகையை கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு மொத்தமுள்ள 2,20,94,585 ரேஷன் கடை கார்டுதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்பு மட்டுமே வழங்கப்படும் என அறிவித்துவிட்டது. இந்த தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் திடீர் அறிவிப்பு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதற்கிடையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழக்கமான மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வரும் வெள்ளிக்கிழமை வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.